வணக்கம். ஈசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் இடைக்கழநாடு பேரூராட்சியில பார்த்தீங்கன்னா, விளம்பூர் வில்லேஜில நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். டோட்டல் எக்ஸ்டெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டு. நமக்கு 30 சென்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபென்சிங் பண்ணி கேட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான மரங்களும் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பலாமரம், மாமரம், சப்போட்டா, கொய்யா, நெல்லி, ஈபியே நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. மாமரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4 வகையான மாமரங்கள் இருக்கு. இமான் பாஸ், பங்கனப்பள்ளி, மல்கோவா அது போன்ற எல்லா வகையான மரங்களும் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள எலுமிச்சை மரமும் இருக்கு. பிரிஞ்சி இலை மரமும் நமக்கு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்கு. நீர் மோட்டார் 1 இருக்கு. நார்மல் போர் 1 இருக்கு. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, 15 தென்னை மரம் இருக்கு. எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம். வீடு கட்டுறதுக்கு ஃபேஸும் விட்டுருக்காங்க. இடைக்கநாடு பேரூராட்சியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி இங்கேயே செட்டில் ஆக நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். எல்லா மரங்களும் நல்லா காய்க்கக்கூடிய மரம். இதில இருக்கக்கூடிய தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இடைக்கநாடு பேரூராட்சியில பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு இடம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. எல்லா மரங்களும் வச்சுட்டு செட்டிங்கோட இருக்கு இந்த இடத்துல நமக்கு. ஈசிஆர்லேருந்து 500 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் மோட்டார் சொல்லியிருந்தேன்ல இதுதான் அது. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலும் ஒண்ணு இருக்கு. ஒரு பாத்ரூமும் ஒண்ணு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா மரம், நெல்லி மரமும் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வாழை மரமும் இருக்கு. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா, பைப் லைனும் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த மரத்து அடியிலேயே ஓப்பன் பண்ணாலுமே தண்ணி வரும். இதுதான் பிரிஞ்சி அலை மரம் இது. இது பார்த்தீங்கன்னா, நெல்லி மரம் இது. இடைக்கநாடு பேரூராட்சி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஈசிஆர் வந்ததுலேருந்து நல்லா டெவலப்டு இருக்கு இங்க. நமக்கு இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாலும், காஃபி ஷாப் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு. எல்லாமே இதுக்கு நியர்பைலயே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, சீ சைட் ப்ராப்பர்ட்டி இது. நம்ம இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஆலம்பாறை ரிசார்ட் இருக்கு. ஆலம்பாறை கோட்டை இருக்கு. பிரைஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 3,30,000 சொல்றாங்க. நமக்கு நேரடி ஓனரு நெகோஷியபிள் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து தரலாம். லேண்டோடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுத் ஃபேஸிங்கில இருக்கு. இந்த லேண்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு 55 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துரும். நம்ம ரோடு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 40 அடி ரோடு இது. நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஈசிஆர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 500 மீட்டர்ல இருக்கு. இதுதான் ஈசிஆர் போகிற ரோடு இதுதான். நமக்கு கிளீனா இருக்கும். இந்த ரோடே பார்த்தீங்கன்னாலும். பக்கத்தில பார்த்தீங்கன்னா, விஐபிகள் எல்லாருமே இடம் வச்சிருக்காங்க. பிரீமியமான லொக்கேஷன்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இதுதான் ஈசிஆர் ஆன் ரோடு இது. நியூ தான், ஓல்டே தான். இடைக்கநாடு காஃபி ஹவுஸுக்கு ஆப்போசிட்ல நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.